ஜேஎஸ்கே அவங்களோட 3வது மேட்சை டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அகேன்ஸ்ட் ஒரு த்ரில்லிங்கான சூப்பர் ஓவரில் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிஎஸ்கே மேட்ச்சில் ஒரு ஃபுல் ஃபீஸ்ட்டை பார்க்க முடிஞ்சது கைஸ். அண்ட் 2023 ஐபிஎலுக்கு அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே லேட் நைட்டாக மிட் நைட்டில் உட்காந்து மேட்ச் பார்த்த அனுபவத்தை அந்த மொமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணியிருக்கு. ஆல் ஏரியாலையும் அண்ணன் தண்ணா கிங்குன்ற மாதிரி டோனன் ஃபர்ரா பேட்டிங்லையும் சரி, ஃபீல்டிங்லையும் சரி, விக்கெட் கீப்பிங்லையும் சரி, பவுலிங்லையும் சரி, எல்லா ஃபேஸ் ஆஃப் த கிரிக்கெட்லையும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்மள வின்னிங் பாத்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. சிங்கிள் ஹேண்டா மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச் எப்படி போச்சு, இதில் நடந்திருக்க இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் என்ன, ஓவரால் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஐஸ் வீடியோக்குள்ள போகலாம். டாஸ் வின் பண்ண டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் சேசிங் தான் எடுத்திருந்தாங்க கைஸ். என்னதான் இந்த மேட்ச் ஜேஎஸ்கேட ஹோம் கிரவுண்ட் ஆண்ட வாண்டரர்ஸ்ல நடந்திருந்தாலும் பிச்சு ஃபிளாட்டா இருக்குன்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ரெண்டு கேப்டனும் பிச்சு மேபி கிரிப் ஆகலான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வந்து லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸாக நம்ம பார்க்குறது தான். ஜோபர்கில் லைட்டாக ஸ்பின்னர்ஸ்க்கு கிரிப் கிடைக்கிறது ஜென்ரலாக அன்எக்ஸ்பெக்டட்னாலும் லாஸ்ட் ஃபியூ சீசனில் இது நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ ரெண்டு டீமுமே அன்சேஞ்சாக தான் போனாங்க. அண்ட் ஜேஎஸ்கேக்கு வேற லெவல் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைஞ்சது கைஸ். போத் ஃபாஃப் டூ பிளஸ் அண்ட் மேத்யூ டிவிலியர்ஸ் முதல்லேருந்தே பவுலர்ஸை டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 8 ஓவர்ஸில் ரஃபாக 80-85 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க கைஸ். பட் 6th ஓவர்லேருந்தே கொஞ்சம் ரன் ரேட் குறைய ஆரம்பிச்சது. பிகாஸ் டர்பன் சூப்பர் ஜெயின் பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லாவும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நூர் அகமது, சைமன் ஹார்பர் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து செம்மையாக போட்டாங்க. ஸோ ஒரு பேட்டரும் படிப்படியாக போக ரைலி ரூசோவும் டக் அவுட் ஆக சடனாக ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன் நம்ம போயிட்டோம். வியான் மல்டர் அண்ட் சுபம் ரஞ்சனி ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பில் ரெண்டு பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடலை. பிச்சு கஷ்டமாக தான் இருந்துச்சு. கரெக்ட், நூர் அகமது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு, அதுவும் கரெக்ட் தான். பட் இருந்தாலுமே ரெண்டு பேருமே கொஞ்சம் சொதப்புற மாதிரி தான் தெரிஞ்சுது. சுபம் ரஞ்சனையாச்சும் பரவாயில்ல கைஸ், லைக் 100+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தாரு. கன்சிஸ்டன்டா 120 ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. பட் வியான் மல்டர்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடிட்டு இருந்தாரு. ரொம்ப தடுமாறினாரு சீரியஸா. அண்ட் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே வேஸ்ட், சிவம் ரஞ்சனை ஏன் ஆடிட்டு இருக்காங்க, வியான் மல்டருக்கு ஆட தெரியலன்ற மாதிரி தான். பட் அட் தட் பாயிண்ட் எனக்கு சிவம் ரஞ்சனையோட இன்னிங்ஸ் மேல பெருசா கிரிட்டிசிசம் வைக்கிற மாதிரி எனக்கு தோணல கைஸ். பிகாஸ் லைக் சொல்லலாம், நம்ம ஒரு 2-3 பால் ஒரு மிஸ் பண்ணாருன்னு சைமன் ஹார்மனை ஒரு டேக் ஆன் பண்ணியிருக்கணும். பட் அதை தவிர ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டாவோ அந்த ஸ்லோயர் பால் ஸ்பெஷலிஸ்ட் அகேன்ஸ்டாவோ ஒரு தடுமாறின மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 2-3 மவுண்டி தான் இன் ஜெனரல் மிஸ் அவுட் பண்ணியிருந்தாரு. அண்ட் பெனாமா பார்க்க அண்ட் அதர் பேஸ் பவுலர்ஸ் அடிக்கிறது வியான் மல்டரோட வேலையாக தான் இருந்துச்சு. பட் வியான் மல்டர் தான் அங்கே ஆக்சுவலாக மிஸ் அவுட் பண்ணதே. ஐ திங்க் பேசஸ் அகேன்ஸ்ட் ஒரு 5-6 பால்ஸ் ஆடிருப்பாருன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இல்லை 2 பவுண்டரி அவர் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அவர் தான் அங்கே மிஸ் அவுட் பண்ணது. அவர் தான் இன்னிங்ஸோட ரன் ரேட்டை அப்படியே கீழே எடுத்துகிட்டு போனதே. நம்ம டீமில் இருந்தும் அவர் ரிட்டையர் அவுட் பண்ணலை. நான் கூட ஒரு 17-16 ஒரு முடிவில் பண்ணிடுவாங்களோன்னு நினச்சேன். பட் நல்ல வேலையாக வியான் மல்டர் 17.3 அப்போ அவுட் ஆனார். ஸோ டோனன் ஃபெர்ராக்கு ஆல்மோஸ்ட் 2 ஓவர் பேலன்ஸ் இருந்துச்சு அடிக்கிறதுக்கு. அண்ட் இந்த வியான் மல்டர் அண்ட் சுபம் ரஞ்சனை பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ப்ராபப்ளி ஒரு சுபம் ரஞ்சனை ஸ்டார்டிங்லேயே அவுட் ஆகிட்டாருன்னா நம்ம இன்னிங்ஸ் எப்படி போயிருக்கணும்னு எனக்கு தெரியாது கைஸ். லைக் இன்னிங்ஸ் ஃபைனலாக 200 ரன் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம். பட் ரஞ்சனை சீக்கிரம் அவுட்டாக இருந்தாருன்னா அதுக்கப்புறம் டோனன் ஃபெர்ரா ஸ்பின் அகேன்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணார் நம்ம இந்தியா சீரீஸில் பார்த்துருந்தோம். டியான் ஃபாரஸ்டர் அகேன்ஸ்ட் ஸ்பின் எப்படி ஆடுவார்னு தெரியாதுன்ற மாதிரி ஒரு அன்சர்டனான சுச்சுவேஷனுக்குள்ளே போயிருப்போம். பட் ரஞ்சனை இருந்தனால அந்த சுச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் அவுட் ஆகி டோனன் ஃபெர்ராக்கு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் அமைஞ்சுது. டோனன் ஃபெர்ரா 10 பாலில் 33 ரன் ஸ்கோர் பண்ணார் கைஸ். 4 6 ஒரு 4, என்ன ஒரு ஹேண்ட் ஸ்பீட், என்ன ஒரு பேட்டிங் பவர், என்ன ஒரு டைமிங்னு வேற லோர் இம்பாக்ட் கொடுத்தாரு அந்த 10 பால்லையே. எங்கேயோ இருந்த ஸ்கோரை 200+ எடுத்துட்டு போனதுக்கு நம்ம டோனன் ஃபெர்ரா தான் ஒரே ரீசன். பேசஸ் போட்டாலே பொழந்து தள்ளினாரு கைஸ். ஸோ அவரால் தான் நம்மளால அவ்வளோ ஸ்கோர் ரீச் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஓவரால் நம்ம 20 ஓவரில் 205 ரன் ஸ்கோர் பண்ணோம். அண்ட் சிவம் ரஞ்சனே ப்ராப்ளி அந்த 20th ஓவர் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் பாலில் சொல்லுவார் 2 ஓவர்லான்னு. அது மட்டும் தான் அவர் பண்ண பெரிய மிஸ்டேக் நினைக்கிறேன் இந்த மேட்சை. பட் அது தவிர அவரும் ஓரளவுக்கு நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு, 50 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம பவுலிங்கில் 200 ரன் இருக்கே ஜாலியாக டிஃபெண்ட் பண்ணிடலாம் நினச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது கான்வே அண்ட் வில்லியம்சன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க கைஸ். அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் கொஞ்சம் ஸ்பீடாக ஆரம்பிச்சாரு. அவரும் குவிக்காக அவுட் ஆக ஓகேடா அவங்கள சுருக்கிடலாம் ஒரு 150-60 நினைச்சிட்டு இருக்கும் போது தான் எய்டன் மார்க்ரம் அண்ட் ஹென்ரி கிளாசன் பார்ட்னர்ஷிப் ஒன்று போட்டாங்க. கிளாசன் விக்கெட்டை இங்கே பவுலிங்கில் நம்ம டோனன் ஃபெர்ரா தான் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஓகேடா மேட்ச் ஓவர் எவான் ஜோன்ஸ் மட்டும் தானே இருக்காரு, தூக்கிட்டா முடிச்சிடலான்னு பார்த்தா எவான் ஜோன்ஸ் பிரிச்சு மேஞ்சாரு கைஸ். லாஸ்ட் சீசன் ஜேஎஸ்கேல தான் ஆடினாரு. பட் இந்த அளவுக்குலாம் இம்பாக்ட் கொடுக்கல. பட் இந்த சீசன் ஒரு முடிவில் வந்திருக்காரு போல பொலன்னு பொழந்தாரு கைஸ். டோனன் ஃபெர்ராக்கு ஈக்குவலாக ஒரு பவர் ரேட்டிங்கை ஷோகேஸ் பண்ணாரு. இங்கிறது தான்
அந்த பெண்டுலமே ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு விக்கெட் விழும், நம்ம ஜெயிப்போம்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 6 போகுன்னு மாறி மாறி 2 டீமுமே கேமில் உள்ளே வருவாங்க வெளியே போவாங்கன்னு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது கூட ஸ்பைசினஸ் ஆட் பண்ணது அம்பையர்ஸோட எக்கச்சக்க பிளண்டர்ஸ். ஒய்டு கொடுக்க வேண்டியதுக்குலாம் ஒய்டு கொடுக்கல, நோ பால் இல்லாததுக்கு நோ பால்னு சொன்னாங்கன்னு வேற லெவல் ஒரு ஃபன்னாக இருந்துச்சு கைஸ் அந்த மொமெண்ட்டில். இந்த பர்டிகுலர் பாயிண்டில் மேட்சை நம்ம பக்கம் டேர்ன் பண்ணி கொடுத்தது நம்ம ரிச்சர்ட் கிளீசன் தான் கைஸ். கடைசியாக போட்ட 2 ஓவரில் மொத்தமாக 13 ரன் தான் கொடுத்தாரு. மார்க்ரம் விக்கெட் எடுத்தாரு அண்ட் 19வது ஓவரில் டேவிட் வீசி விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு முன்னாடி பால் எவான் ஜோன்ஸோட ஒரு பிரெயின் ஃபேட்னால ஒரு ரன் அவுட்டும் பண்ணாரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு அந்த 2 ஓவரில். அண்ட் இந்த 19வது ஓவருக்கு முன்னாடி ஓவர் தான் ஒரு நோபால் ஆச்சு கைஸ். அது நோபாலே கிடையாது, ஹிப்பு கீழே தான் போச்சு. எவான் ஜோன்ஸே மாடு மாதிரி ஹைட்டாக தான் இருக்காரு. அது நோபாலே கொடுத்துருக்கூடாது, பட் அந்த பால் தான் மிஸ் டைம் பண்ணி அவர் கேட்சும் கொடுத்தாரு நமக்கு. ஸோ அங்கே ஒரு விக்கெட்டை மிஸ் பண்ணியிருந்தோம். பட் அது எல்லாமே சரி கட்டு விதமாக எவான் ஜோன்ஸே பிரெயின் ஃபீட் ஆகி ரன் அவுட் ஆக ரிச்சர்ட் கிளீசன் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஓவர் போட திரும்ப நம்ம பக்கம் வந்துச்சு. அண்ட் லாஸ்ட் ஓவரில் 15 ரன் தேவை. ஸோ ஓகே டிஃபெண்ட் பண்ணிடலாம், 2 நியூ பேட்டர்ஸ் தானே, பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் டைப் தானே, டிஃபெண்ட் பண்ணிடலாம் நினச்சிட்டு இருக்கும்போது வியான் மல்டர் ஃபுல் டாஸை போட்டு கொடுக்க 6 போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 கொடுக்க அண்ட் ஃபைனல் பாலில் 1 ரன் தேவைன்னு இருக்கும் போது ஒரு ஷார்ட் பாலாக போட, சைமன் ஹார்மர் சுத்த, டோனர் ஃபெர்ரா பிடிக்க, சூப்பராக ஒன் ஹேண்டில் த்ரோ பண்ணி ரன் அவுட் பண்ணனு ஒரு ஃபென்டாஸ்டிக் மொமெண்ட் இந்த கேம்னே சொல்லலாம். அண்ட் அந்த பார்க்கும்போது கூட அந்த பால் போடுறதுக்கு முன்னாடி யோசித்தேன், மேபி ஒரு ஷார்ட் பாலாக ட்ரை பண்ணுவாங்களோ ஒன்று. எக்ஸாக்டாக நம்ம MS தோனி பங்களாதேஷ் மேட்ச்சில் லாஸ்ட்டாக ஹர்திக் பாண்டியா ஒரு ஷார்ட் பால் ட்ரை பண்ணி மிஸ் பண்ண தோனி வந்து ரன் அவுட் பண்ணுவார்ல. ஸோ நான் அதே மாதிரி தான் யோசிச்சேன், ஒரு ஷார்ட் பால் ட்ரை பண்ணி சுத்த வைக்கலாம், 1 ரன் தானே, நார்மலாக போட்டால் சிங்கிள் தட்டி ஓடிடுவாங்க, பவுலராக இருக்கிறனால இன்டூ தி பெச் போட்டு ஒரு ஷார்ட் பாலாக போட்டால் மிஸ் அவுட் பண்ணால் கீப்பர் கிட்ட இருந்து ரன் அவுட் சான்ஸ் இருக்குன்னு. அண்ட் அதே மாதிரி தான் நடந்துச்சு. பட் அதையும் கேபிட்டலைஸ் பண்ணி டோனர் ஃபெர்ரா இழுத்து ஒரு த்ரோ பண்ணாரு பாருங்க ஐஸ், வேற லெவல் மொமெண்ட். மிஸ் பண்ணி தான் அவங்க வின் பண்ணியிருப்பாங்க, பட் கரெக்டாக ஸ்டெம்புக்கு நடுவில் போட்டாரு. ஸோ மேட்ச் சூப்பர் ஓவர் போச்சு. அண்ட் JSK ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணனால சூப்பர் ஓவரில் சேசிங் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மொமெண்ட்ல தான் கைஸ் ஒன் ஆஃப் த காமெடி கோல்டு பார்த்து சிரிச்சிட்டே இருந்தேன், என்னால் சிரிப்படக்கவே முடியல. அப்போ தான் கேமரா வந்து நம்ம JSK ட்ரெஸ்ஸிங் ரூமை ஃபோக்கஸ் பண்ணாங்க. நம்ம ரசல் ராதாகிருஷ்ணன் ஒரு நோட்டில் சூப்பர் ஓவரில் ஆட போகிற பேட்டர்ஸ் நேம் எழுதிட்டு இருந்தாரு. யார் ஆட போகிறாங்கன்னு எனக்கு கொஸ்டின் இருந்துச்சு கைஸ். ஓகே ஃபாஃப் அண்ட் டோனர் ஃபெர்ரா ப்ராப்ளி சுபம் ரஜினே நான் யோசித்தேன். அப்போவே தோணுச்சு, என்னடா டீமில் ஆள் இல்லையடா இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குலாம் தோணுச்சு. பட் பேப்பரில் அவர் எழுதும் போது நம்பர் 1 ரைலி ரூசோவ், நம்பர் 2 டோனர் ஃபெர்ரா, நம்பர் 3 சுபம் ரஜினே எழுதும் போது தான் அது அப்படியே என் மூஞ்சில் அடிச்சது கைஸ். ஆத்தி சூப்பர் ஓவருக்கு கூட பேட்டிங் அடிக்கிறதுக்கு ஆட்களே இல்லையா, ஃபாஃபாச்சு வந்துருக்கலாமே சிங்கிள் தட்டுறதுக்குலாம் யோசிச்சேன். பட் ரைலி ரூசோவை நம்பர் 1 போடுறதுக்கு பின்னாடி இருக்க தாட் ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் கைஸ். நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்ல இவங்க எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு. ப்ராப்ளி 100 அஹ்மத் தான் பவுலிங் போட்டாருன்னு தெரியும். ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அனுப்புனா அவரோட லைன் அண்ட் வந்து கொஞ்சம் இது பண்ணலாம், ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணலான்னு மேபி அனுப்புனாங்களான்னு கூட தெரியல. அப்படி அனுப்பியிருந்தா கூட டோனர் ஃபெர்ராவை ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் வச்சிருக்கலாம். பட் எனிவேஸ் ஒரு 15-20 ரன்லாம் கொடுத்துருந்தோம்னா நம்ம வின் பண்ணிருக்கவே மாட்டோம். ஸோ இந்த ப்ரெஷரோட தான் ரிச்சர்ட் கிளீசன் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவரில் பவுலிங் பண்ணாரு கைஸ். செமையா பவுலிங் பண்ணாரு கைஸ். கடைசியாக டெத் ஓவரில் 2 ஓவர் நல்லா போட்டார், நல்லா 2 ஓவர் 13 ரன் தான் கொடுத்திருந்தாரு. அதே ஃபார்ம் சூப்பர் ஓவர்லையும் கேரி ஓவர் பண்ணி ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்தாரு. அதை நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 6-4 கொடுத்துருவாங்களோன்னு பயந்தேன். பட் சூப்பராக யார்க்கர் ஸ்லோயர் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி நல்லாவே போட்டார். 5 ரன் தான் கொடுத்துருந்தோம், 6 ரன் எடுத்தா வின்னு. நம்ம பேட்டிங்கில் ரைலி ரூசோ தான் வந்தார் கைஸ். அண்ட் அங்கே எனக்கு செம சிரிப்பு. அந்த பர்டிகுலர் மொமெண்ட் என்னால் சிரிப்பு அடக்கவே முடியல. ரைலி ரூசோவே கண்ணை மூடி தான் சுற்றுவார். ஒரு பால் பட்டா ஓகே, படலைன்னா போல்டு கேட்ச் டாட் பால் ஆகிருமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பால் ஒன்று காலுக்கு நேராக போட்டார். கண்ணை மூடிட்டு ஒரு ஸ்லாக் ஸ்வீப் ஒன்று பண்ணாரு பாருங்க, எட்ஜ் வாங்கி 4 போச்சு. தென் அதுக்கப்புறம் ரிவ்யூவில் பார்த்தபோது தான் அது எட்ஜே வாங்கியிருக்குன்னு தெரிஞ்சது கைஸ். அங்கேயே ஒரு லக்கு ரைலி ரூசோவுக்கு இந்த சீசன் ஃபுல்லாக லக் அடிச்சிருக்கு. அது ஒரு 4 போக செகண்ட் பால் டாட் ஆக தேர்ட் பால் கொஞ்சம் 100 அஹ்மத் ஒய்டாக போட்டுட்டாரு. அதை கேபிட்டலைஸ் பண்ணி நம்ம ரைலி ரூசோ ஒரு 4 அடிச்சு சூப்பர் ஓவரில் JSKக்கு மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வேற லெவல் மேட்சை பார்த்த அனுபவம் கிடைச்சது கைஸ், எஸ்பெஷலி நம்ம சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் கிட்டே இருந்து. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்களா, இந்த மேட்ச் எப்படி போச்சு அண்ட் உங்களோட ஃபேவரட் மூமெண்ட் என்னன்றதை மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த மேட்சை நம்ம வின் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் டோனர் ஃபெர்ரா அண்ட் டோனர் ஃபெர்ரா மட்டுமே. ஆல் ஃபேஸ் ஆஃப் த கேம்லையும் சிங்கிள் ஹேண்டடாக இம்பாக்ட் கிரியேட் பண்ணி நம்ம வின் பண்ண வச்சிருக்காரு. ஸோ இவரோட நாக் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூமெண்ட் இந்த மேட்ச். பட் இதை விட ஒரு ஃபேவரட் மூமெண்ட்னா அந்த சூப்பர் ஓவரில் JSKக்காக எழுதின ரைலி ரூசோ அண்ட் டோனர் ஃபெர்ரா அண்ட் சுபம் ரஞ்சனே தான் கைஸ். அந்த மொமெண்ட்ல எனக்கு தோத்துருந்தா கூட நான் கோவப்பட்டிருக்கவே மாட்டேன், அந்த அளவுக்கு எனக்கு சிரிப்பு வந்துங்க. சீரியஸ்லி ஒரு 20 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக ஒரு செலிப்ரேஷன் மோட்ல ஒரு ஃபன் மோட்ல தான் இருந்த அந்த விஷயம் பார்த்ததுல இருந்து. கண்டிப்பா இன்னொரு 10-20 வருஷம் ஆனால் கூட இந்த பர்டிகுலர் மூமெண்ட்டை நான் மறக்கவே மாட்டேன். அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அண்ட் நீங்கள் இந்த
மேட்சை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம ஹைலைட்ஸோ ஒரு ஃபுல் மேட்ச் கிடைச்சா கூட மறக்காம பார்த்துருங்க கைஸ். அவ்வளோ ஃபன்னாக சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர். பை.